மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்த மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு நாடகம், அழுகை நாடகம், காலில் விழுந்து கதறி அழுகக்கூடிய ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அரசியல் எந்த அளவிற்கு அவமானப்பட்டு விட்டது, அரசியல் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டது என்பதை நான் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் காண்கிறேன். 4% ரசிகர்கள் வாக்குகளை பெற்றாலே பெரியது என்ற நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். தற்குறி தலைவர்களை கொண்ட கட்சிதான் தாவேகா என்று மக்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். 41 பேரில் 2 பேரை கழித்து அவர்களுக்கு 20 லட்சம் கொடுக்காமல் 6 பேர் விக்கிரவாண்டியில் செத்தானே, அவன் செய்த உயிர் தியாகம் இல்லையா? அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தாரா அந்த விஜய்? நீலி கண்ணீர் வடித்தாரா? 3 பேர் மதுரை மாநாட்டிலே செத்தார்களே, அவர்களுக்கு இந்த 20 லட்சம் கொடுத்தாரா அந்த விஜய்? நீலி கண்ணீர் வடித்தாரா? ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பேனர் கட்டி ஒரு மாணவன் செத்தானே, அவனுக்கு இந்த நீலி கண்ணீர் வடித்தாரா அந்த விஜய்? விலைமதிப்பற்ற உயிர்களை பலி கொடுத்த அந்த மக்கள், அப்பாவி மக்கள், இந்த பணத்திற்காக இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு ஆட வேண்டிய நிலைக்கு, பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன், அந்த நடிகனை நம்பி 28% வைத்துக் கொண்டு அந்த நடிகன் வந்தால் நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற நப்பாசையுடன் இருக்கக்கூடிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி உண்மையிலேயே தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய கூட்டணியாக தான் இது மாறும் என்பது சர்வ நிச்சயம்.